உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு அஷ்டமச்சனி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் குருவும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே இந்த மாதம் சோதனை காலமாகவே இருக்கும். சிக்கல்களும் சிரமங்களும் சிறு தொல்லைகளும் வரலாம். பக்கபலமாக இருப்பவர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கும். மிதுன ராசியில் குரு. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் 12இல் வரும்பொழுது பயணங்கள் அதிகரிக்கும். பல வழிகளிலும் விரயங்கள் ஏற்படும். இடமாற்றம் திடீரென வந்து உங்கள் இதயத்தை வாட்டும். குரு பார்வை பதியும் இடங்கள் நன்மை தரும் என்பதால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும். மற்ற சகோதரர்களிடம் அன்பு காட்டிய பெற்றோர் இப்பொழுது உங்கள் மீதும் பாசம் காட்டுவார்கள். இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாறுதலாகி செல்வார்கள். எதிர்பாராத சலுகைகளை பெறுவீர்கள். வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இதுவரை வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புது முயற்சிகளில் பலன் கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்த பந்தங்கள் விரும்பி வந்து இணையும் நேரம் இது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். தனுசு ராசியில் சுக்கிரன். மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுகம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம். வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் காண்பீர்கள். சென்ற மாதத்தில் நடைபெறாமல் நழுவிச் சென்ற பல காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெறும். பெண்கள் வழியில் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும். தனுசு மற்றும் மகர ராசியில் புதன். மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். மறைந்த புதன் நிறைந்த லாபம் தரும் என்பதால் இக்காலத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் லாபம் தரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். மார்கழி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியாக விளங்கும் புதன் சப்தமஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான். அதன் பார்வை பலத்தால் பலவித நன்மைகளை காணப்போகிறீர்கள். உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும். மகர ராசியில் செவ்வாய். மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அங்கே உச்சம் பெறுகிறார். இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும். யோகம் செய்யும் கிரகம் வலுவடைவதால் உங்களின் தேக நலன் சீராகும். செல்வ வளம் பெருகும். தெய்வப்பற்று அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலம் நன்மை கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். உறவினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மாறும். வருமான அதிகரிப்பிற்கு வழிபிறக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகளில் ஒத்துழைப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவியருக்கு கடின முயற்சி கல்வியில் வெற்றி தரும். பெண்களுக்கு உறவினர்களிடம் இருந்த மனத்தாங்கல் மாறும். செலவும் சமமாகும். பரிகாரம்: இந்த மாதம் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.